இத தாண்டி பிரெக்னன்சி ஸ்டோரி ஏதாவது இருக்குன்னா, ஆம், அதுக்கு நடுவுல கூட நான் லாங் டிராவல் கூட பண்ணியிருந்தேன். சென்னைக்குலாம் போயிட்டு வந்திருந்தேன். ஆக்சுவலி டாக்டர் வந்து எல்லாரும் கேட்டாங்க, ஃப்ளைட் டிராவல் பண்ணலாமான்னு கேட்டாங்க. ஃப்ளைட் டிராவல் டாக்டர் சர்டிஃபிகேட்டோட ஃப்ளைட் டிராவல் பண்ணிட்டேன். ஸோ சேஃப் தான் அப்ப சொன்னாங்க. நான் டாக்டர்கிட்ட கேட்டு தான் பண்ணேன். ஃப்ளைட்ல டிராவல் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு பேபி வந்து என்ன பேபின்னு 3 மந்த்லயே தெரியும். அது பாய் பேபின்னு எனக்கு தெரியும். ஸோ வந்து சொல்லிட்டாங்க. நான் ஸ்கேன்லயே பார்த்துட்டேன். பாய் பேபின்னு எனக்கு தெரியும். ஸோ நான் தேர்ட் மந்த்லயே என் பேபிக்கு நான் பிரணவ் தேவ்னு செலக்ட் பண்ணேன். நிறைய பேர் அப்படியே பார்த்து செலக்ட் பண்ணி வச்சிருந்தேன். அதுல ஒண்ணு பிரணவ் தேவ் ஓகே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சரி பிரணவ் தேவ் நான் 3 மந்த்லயே வந்து செலக்ட் பண்ணிட்டேன். எனக்கு தெரியும் 3 மந்த்லயே பாய் பேபின்னு தெரியும். மத்தபடி ஆனா சில சிம்டம்ஸ்லாம் வந்து ஊர்ல வந்து சொன்னாங்க. எனக்கு இந்த மாதிரி சொல்லும்போது, அது ஆக்சுவலி பொண்ணோட சிம்டம்ஸ் தான் இப்படி இருக்கும் அப்படிலாம் சொன்னாங்க. இல்ல கிடையவே கிடையாது. அது பாய்ன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அதை தாண்டி பிரெக்னன்சில வேற இருக்கும். அந்த லாங் டிராவல் கூட சென்னை போக வேண்டியதா இருந்தது. அந்த காலேஜ் சர்டிபிகேட் விஷயமாவா இல்ல ஏதோ சைனு அதெல்லாம் முடிக்க வேண்டிய விஷயம். என்ன அந்த இன்டர்ன்ஷிப்லாம் கம்ப்ளீட் பண்ணுவாங்கல்ல. ஸோ அதுக்காண்டி வந்து வர சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா வந்தாகணும் அப்படின்னு. சரி போக வேண்டிய டாக்டர்கிட்ட அங்க ஊர்ல கேட்டேன். டாக்டர்கிட்ட அப்ப கேட்டேன். டிராவல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா லோ லைங் பிளாசண்டா ஆகிடுச்சு அப்ப. அந்த பிளாசண்டா வந்து கீழ இருக்கு. நீங்க வந்து வாக்கிங் போகக்கூடாது, நடக்கக்கூடாது, வெயிட்டானது எதுவும் தூக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நீங்க சாப்பிட்டு தூங்கணும் அவ்வளவுதான் சொன்னாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. டிராவல் பண்ணா ப்ளீட் ஆயிடும் அப்படின்னு சொன்னாங்க. சேஃபா போகணும்னே நாங்க வந்து கார்ல வந்து ரொம்ப ஸ்லோவா 1 டே ஃபுல் ஆக்சுவலி எங்க ஊர்ல இருந்து சென்னை போகவே ஒரு 6 ஹவர் கார்ல எப்போதும் கார்ல வந்து போனா 5 ஹவர்ஸ் ஆகும். நான் அப்போ போயில 1 டே ஃபுல்லா அவ்வளோ ஸ்லோவா அந்த டிரைவர் வந்து டிரைவ் பண்ணாங்க. அவ்வளோ ஸ்லோவா தான் போனேன். அதுல போவையில நடுவில் நிப்பாட்டி மாதிரி நிறைய வாமிட் கூட பண்ணியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி போயிட்டு வந்தேன். சரி பரவாயில்ல. அப்புறம் வந்து செக் பண்ணேன். ஓகே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஓகே இது தாண்டி வேற பிரெக்னன்சில என்ன நடந்தது? ஓரளவுக்கு எல்லாம் நல்லதா இருந்தது. இந்த காம்ப்ளிகேஷன்ஸ்னா இது ஒண்ணு இருந்தது. இன்னொன்னு என்னன்னா இந்த பேக் போன்ல அந்த இது இருக்கும்ல, அந்த அது பேர் டிஸ்க் சொல்லுவாங்கல்ல, டிஸ்க். ஸோ அந்த போனுக்கு நடுவில் ஒரு டிஸ்க் வந்து லைட்டா அப்படி நகர்ந்துருச்சு. என்னன்னா இந்த மாதிரி பெட்ல காலையில தூங்கி எந்திரிச்சிட்டு இந்த மாதிரி ஹேர் அப்படி டை பண்றதுக்காண்டி கிளிப்பு தேடினேன். இங்க பக்கத்துலதான் போட்டிருப்பேன். கிளிப்போட தூங்க மாட்டேன்ல, பக்கத்துல போய் தேடி இப்படி எடுத்து போட போனேன். டக்குன்னு கை கழுவி நழுகி விழுந்துட்டு கீழே குனிஞ்சு பார்த்தா கீழே இருந்தது. சரி இந்த பெட்ல நாமளா அப்படி உட்காந்து கீழே குனிஞ்சு எடுக்க முடியல. ரொம்ப கீழே போயிட்டு மறுபடியும் கீழே குனிஞ்சு எடுத்தேன். 2 டைம்ஸ் இப்படி குனிஞ்சுட்டேன். அதுதான் பண்ணேன். வேற ஒண்ணுமே இல்ல. இங்க இருக்க டிஸ்க் அப்படியே நகர்ந்துச்சு. வலி தாங்க முடியல. ஆன்னு கத்துறேன். நிக்க ட்ரை பண்றேன். டக்குன்னு உட்காந்து நிக்க முடியல. ஒரு கால் ஊன முடியல. இந்த மாதிரி உட்கார கூட முடியல. அப்படியே படுத்துட்டேன். படுத்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். அப்புறம் என்ன பண்றது? நிக்க ட்ரை பண்ண நிக்க முடியல. உட்கார ட்ரை பண்ண உட்காரவும் முடியல. வேணா ஹாஸ்பிட்டல் போல. அப்ப அர்ஜென்ட்டா பாத்ரூம் போறது கூட எங்க மம்மி எங்க பாட்டி வந்து கைய ஒரு சைடு கால் ஒரு சைடு அப்படிதான் தூக்கிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஆர்த்தோ டாக்டர்கிட்ட ஃபர்ஸ்ட் பார்த்தேன். பார்க்கும்போது இந்த மாதிரி பிரெக்னெண்டா இருக்காங்க, அவங்களுக்கு சப்போர்ட்க்கு பெல்ட் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பெல்ட் கிடையாது, பவரான பெயின் கில்லர் கொடுக்க முடியாது, அதுக்கப்புறம் இது வேற ஒண்ணு எக்ஸ்ரே எடுத்து பார்க்க முடியாது, ஏன்னா நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு என்ன வழி பண்ணலாம்னு சொன்னா, ஒரு ஸ்ப்ரே மாதிரி தரேன், ஸ்ப்ரே அடிங்க, அதுக்கப்புறம் இது ஐஸ் பேக் வைங்க, பொறுமையாதான் சரி பண்ண முடியும். இப்போ வந்து பிசியோதெரபிஸ்ட் ஒன்னு ரெஃபர் பண்ணாங்க. அங்க போயிட்டு இந்த வேவ்ஸ் மாதிரி வைப்பாங்கல்ல, அது மட்டும் மைல்டு பவர்ல ஒண்ணு இருக்குமாம்ல, அது வைங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி இங்க இருந்து வீல் சேர்ல அந்த வீல் சேர்ல கூட உட்கார முடியல, உட்கார சப்போர்ட் இல்ல. அப்ப போயிட்டு அந்த வேவ்ஸ் அந்த மாதிரி வச்சாங்க, அந்த டிஸ்க் எடுக்கணும்.
அப்ப வந்து அந்த பெயின் குறைஞ்சது. அந்த வைக்கும்போது பெயின் இல்ல. திருப்பி கொஞ்சம் நேரம் அப்புறம் அந்த பெயின் வந்துட்டு. என்ன பண்ணதுன்னா, வேற ஒண்ணுமே உங்களுக்கு பண்ண முடியாது. சப்போர்ட் எதுவும் ஹெவி பெயின் கில்லர் எதுவுமே குடுக்க முடியாது. எப்படி கரெக்ட்டா நகர்ந்திருக்குன்னு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கவும் முடியாது. அப்படின்னு சொல்ட்டாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு என்ன பண்றது? நீங்க வந்து ஐஸ் பேக் வச்சு, 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 வச்சு ஒரு 15 டேஸ் இப்படி படுத்துக்கிட்டே சாப்பிடுவேன். படுத்துக்கிட்டே தான் போவேன். என்ன பண்றது? அப்படியே கஷ்டமா இருந்தது. அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா சரியானுச்சு. சரியானதுக்கு இதுதான் காம்ப்ளிகேஷன். இது 2 மட்டும் தான் இருந்தது. டெலிவரி கூட காம்ப்ளிகேஷன் எதுவுமே ஆகல. இது மட்டும் தான் இருந்தது. அதுக்கப்புறம் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இது இது மட்டும் தான் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் 3 மந்த் வந்து இன்னும் ஜாலியா இருந்தது. நல்லா சாப்பிடுவேன். அப்ப நல்லா சாப்பிட தோணுச்சு. எது சாப்பிடக்கூடாதோ அதான் சாப்பிடுவேன். நண்டு, அந்த ப்ரான் இருக்குல்ல, ப்ரானு அப்புறம் மட்டன் இருக்குல்ல, இது சிக்கன், பிரியாணி அப்ப எல்லாமே சாப்பிட்டேன். எல்லாமே சாப்பிடுவேன். ஃபிஷ் மட்டும் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி. மத்தபடி மத்த எல்லாமே சாப்பிட்டேன். அப்புறம் ஆட்டுக்கால் சூப்பு இதெல்லாம் சாப்பிட்டேன். இது எல்லாமே சாப்பிட்டேன்னா, அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ்லாம் எதுவுமே ரெட் பனானா, ஆரஞ்ச் ஜூஸு, கோகனட் வாட்டர் அது. அதுக்கப்புறம் டேட்ஸ் 2 இது மட்டும் தான் சாப்பிட்டுருந்தேன். அதுவே ஓகே. பிளட்டுக்கு எல்லாருக்கும் பிளட் ட்ராப் ஆயிட்டே இருக்குன்னு செக் பண்ணும்போது பிளட் எல்லாம் கரெக்ட்டா இருக்கு அப்டி சொன்னாங்க. ஸோ நான் இதுதான் வேற எதுவும் எக்ஸ்ட்ரா சாப்பிடல. இது மட்டும் தான் சாப்பிட்டேன். எனக்கு பிளட் ப்ராப்ளமே கிடையாது. ஏன்னா அப்பைலேருந்து இது 4 தான் மீன் அந்த ஊருக்கு வந்ததுலேருந்து இதுதான் சாப்பிட்டேன். பிளட் எல்லாமே நார்மலா இருக்கு. இந்த 2 அதுவும் சரியாயிடுச்சு. அந்த காம்ப்ளிகேஷன் எதுவுமே கிடையாது. இது மட்டும் தான். அத தாண்டி பிரெக்னன்சில அந்த லாஸ்ட் 3 மந்த்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் நெனச்ச இடத்துக்கு போவேன், சாப்பிடுவேன். தியேட்டர் கூட்டிட்டு போனா கூட்டிட்டு போவோம். பீச்சுக்கு கூட்டிட்டு போனா கூட்டிட்டு அதான் சொன்னேன்ல. அப்புறம் வெளில சாப்பாடு ஃப்ரைட் ரைஸ் தான் வேணும்னா வாங்கிட்டு வரோம். அன்ஹெல்தியா இருந்தா நீ சாப்பிடுறல்ல அது போதும் அப்படின்னு சொல்லும். அது அன்ஹெல்தி இத சாப்பிடக்கூடாதுன்னுலாம் சொல்லவே கிடையாது. இது ஃபுல்லா நல்லா ஜாலியா இருந்தது. நல்லா ஏசி போட்டு தூங்கிக்கிட்டே இருப்பேன். ஃபோன் நல்லா ரீல்ஸ் பார்ப்பேன், யூடியூப் பார்ப்பேன், ஐபேட் ஒண்ணு வச்சிருப்பேன்ல படம் பார்ப்பேன். இப்படியே தான் போணுச்சு. ரொம்ப ஜாலியா போணுச்சு லாஸ்ட் 3 மந்த்ஸ். அப்புறம் டெலிவரி ஆயிட்டு. டெலிவரி ஸ்டோரி வந்து இத அப்படியே கன்டின்யூ பண்றேன் தனி வீடியோவா. பை பை அவ்வளவுதான்.